வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அறிவோம் ஆயிரம். இன்றைக்கி நம்ம உட்கட்டர் ரன் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்குது. இது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நம்ம ஈஸியாக விறுவிறுன்னு ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இது போஸ் கம்பெனியுடையது 5 இன்ச் மிஷின். இப்போ நம்ம பவர் சப்ளையில் போட்டு செக் பண்ணிவிடுவோம். ஜென்ரலாகவே மிஷின் செக் பண்ணும்போது கம்பல்சரி சீரிஸில் போட்டு செக் பண்ணுங்கள். அப்போ தான் ஏதோ ஒயர் கேர் டேமேஜில் இருந்து ஏதோ கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஃபியூஸ் போகாமல் இருக்கும். செக் பண்ணி போட்டு பார்த்துட்டோம். நம்மளுக்கு மிஷின் ரன் ஆகலை. இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், கார்பன் ப்ரஷ் செக் பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ரஷ் கேப்பை கழட்டுவோம். ப்ரஷ் கேப்பை கழட்டும் போது ப்ராப்பரான ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு கழட்டுங்க. டெஸ்டர் போட்டு கழட்டுறேன்னு சொல்லிவிட்டு கேப்பை உடச்சிடாதீங்க. ஏன்னா கேப் வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிள் கிடையாது. அதனால் கேப்பை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. இப்போ நம்ம ப்ரஷ்ஷை உருவி எடுத்துட்டோம். இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா எண்டு வந்து ஆர்க் ஆகிருக்கு. இது சரியாக கனெக்ட் ஆகலை. இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்மேச்சர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் கார்பன் ப்ரஷ் எண்டு வரைக்கும் தேயிற அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம அனதர் சைடும் நம்ம செக் பண்ணுவோம். அந்த சைடு ப்ரஷ்ஷு இந்த சைடே இப்படி தெரிந்தால் அந்த சைடும் தெரிஞ்சு தான் இருக்கும். அதே மாதிரி கார்பன் ப்ரஷ் மாற்றும் போது ஒரு ப்ரஷ்ஷு தேஞ்சிருக்கு, ஒரு ப்ரஷ் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைடு மட்டும் மாற்றாதீங்க. எப்போ மாற்றினாலும் 2 ப்ரஷ்ஷை சேர்த்து மாற்றுங்க. ப்ரஷ்ஷு டேமேஜுன்னு ஒன்று இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆர்மேச்சர் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த கார்பன் ப்ரஷ்ஷும் ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட வேறு ப்ரஷ் இருக்குது, அதை எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். ப்ரஷ்ஷை போட்டுட்டு கேப்பை டைட் வச்சுக்கலாம். பட் ஆனால் டைட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா புது ப்ரஷ் போடும்போது நம்ம ஒரு த்ரெட்டு கேப்பை வந்து லூஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 2 சைடும் நம்ம ப்ரஷ்ஷை மாற்றுறோம். 2 சைடும் கொஞ்சம் லூஸ் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த சைடும் ப்ரஷ்ஷை மாற்றிட்டோம். ஃபுல் டைட் எக்காரணத்தை கொண்டு வச்சிடாதீங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு த்ரெட்டு லூஸ் வச்சுக்கிங்க. ஒரு த்ரெட்டோ 2 த்ரெட்டோ லூஸ் வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த சைடு லூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுமாதிரி லூஸாக இருக்கட்டும். இப்போ நம்ம பவர் சப்ளைவில் போட்டு செக் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம கார்பன் ப்ரஷ் மாற்றி ஓடலை அப்படின்னும் போது அடுத்த கட்டமாக நம்ம செக் பண்ண வேண்டியது வயரை சீரிஸை செக் பண்ணிக்கலாம், மல்டிமீட்டரில் செக் பண்ணிக்கலாம். இல்லை எதுவுமே இல்லைனாலும் ஒரு சைடு பவர் சப்ளை கொடுத்துட்டு அப்படியே பவர் சப்ளையுடைய செக் பண்ணே வந்தோம்னா கரெக்டாக அனதர் எண்டில் பவர் சப்ளை ரிட்டர்ன் வந்துடுச்சு அப்படின்னா அது வேலை செய்யும். அது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. நம்ம வந்து மீட்டர்லேயோ இல்லைன்னா சீரியஸ்லேயோ செக் பண்ணிக்கலாம். இப்போ மிஷின் ரன் ஆகுது, செக் பண்ணியாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சுது. ப்ரஷ்ஷையும் அதே மாதிரி வந்து லோக்கல் ப்ரஷ் ரொம்ப கம்மியான விலையிலலாம் கிடைக்கும். அது மாதிரி ப்ரஷ்லாம் வாங்கி போடாதீங்க. ப்ரஷ்ஷில் நைஸ் ப்ரஷ் இருக்கும், அதை வாங்கி போடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து காம்படிட்டர் தேயறதை வந்து குறைக்கும். அதே சமயம் நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு ஆர்மேச்சர் டேமேஜ் ஆகாமையும் இருக்கும், லைஃபும் வரும். நன்றி, வணக்கம்.